வயசு இந்த உணவுக்கு இன்னும் பெயரே இடவில்லை அடையே யாருக்கும் இதுவரை இந்த நிலைமை வரவில்லை என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை, பணத்தால் வர ரெகுலர் டென்ஷன். புது கான்ட்ராக்ட் விஷயமா யாரோ ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ராதா, சென்ட்ரல் மினிஸ்டர் வெங்கட் ரத்னத்தோட பையன். அப்பாயின்மெண்ட் கேட்டவன் வச்சிட்டாங்க. கொலை பண்ணணும் போல இருந்துச்சு, அதான் மூஞ்ச உடைச்சிட்டு வந்தேன். ஹைவேஸ் எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ட் பத்தி பேச வந்திருக்கேன். அது எனக்கு வேணும். டெண்டர் போடலாமே, இட்ஸ் ஓபன் ஃபார் ஆல். ரேஸ்ல நீ இருந்தா கஷ்டம், நீ மட்டும் இல்ல யாரும் இருக்கக்கூடாது. ஈஸியா அது என் கைக்கு வரணும். வெரி ஃபனி. உனக்கு தேவைப்பட்டா எல்லாரும் வேலைக்கு போயிடுமா? பெட்டர் டெண்டர் போடு. காம்படிஷன்னா எனக்கு எரிச்சல், எனக்கு அது வேணும், அவ்வளவுதான். விளையாட்டமா பேசிட்டு இருக்க. அப்படியா? இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேளு. தினமும் கோயிலுக்கு போற பொண்டாட்டி சேஃப்டியா வீட்டுக்கு திரும்பி வரணும். காலேஜுக்கு போற பொண்ணு சேஃப்டியா வீட்டுக்கு திரும்பி வரணும். தினமும் பார்ட்டிக்கு போற மச்சனிச்சு குடிச்சிட்டு லாரி மோதி சாகாம சேஃப்டியா வீட்டுக்கு வரணும். டேய், அதோட ஒரு சின்ன பையன் கூட இருக்கான்ல? உன் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுதான், எல்லார பத்தியும் சொல்லணும்னா கஷ்டம். ரொம்ப இன்டெலிஜென்ட் பிசினஸ் மேன் நீ. இந்த ஒரு கான்ட்ராக்டுக்காக அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொன்னதெல்லாம் நான் செய்வேனான்னு உனக்கு டவுட் வேண்டாம். நிறைய செஞ்சிருக்கேன். என்ன செஞ்சாலும் சேவ் பண்றதுக்கு ஒரு பேட் ஃபாதர் கூட இருக்காரு. இவங்க மெக்கானிக்கல் லைஃபை விட்டுட்டு ஞான பாதைக்கு எப்போ வருவாங்களோ? நேத்து ஃபேர் ஓபனிங் ஈவென்ட்ல கொஞ்சம் கூட என்ன பத்தின கவரேஜ் இல்ல. ஜஸ்ட் ஓபன் பண்ணன்ற ஒரு சின்ன நியூஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு போட்டோ கூட போடல. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நடக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னும் எதுக்குங்க நம்மளை பத்தி வேற ஒருத்தர் எழுதணும்? நம்மளை பத்தி நாமளே எழுதிக்கலாம். நாமளே வா. சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், ஒரு ஈவெண்ட் மட்டுமா? நமக்கு பிடிச்சதெல்லாம் எழுதலாம். யார் தம்பி நீங்க? ஹாய். ஹாய். ஹோம்வொர்க்கா? போஸ்ட் கிராஜுவேஷன் தீசிஸ். இந்த ஒரு தடவை எனக்காக ஹைகமாண்ட் கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். மினிஸ்டர் பதவி போச்சுன்னா அரசியல்ல மட்டும் இல்ல, லோக்கல்ல கூட பெரிய தலைவலி. ஆமா சார், ஆமா ஆமா ப்ளீஸ். ஓகே ஓகே சார். தமிழ்நாட்டுல இருந்து உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்றாரு. வர சொல்லு. தம்பி யாரு? ஹர்ஷா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா பொலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாரும் வேண்டியவங்க தானே, அதான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா உங்க பையன் எங்க அப்பா கிட்ட வந்தானா? அது நிச்சயம் அவனுக்கு வேணுங்கிறதுக்காக எங்க அப்பாவை ஒதுங்கி போக சொன்னானா? அது மட்டும் இல்லாம குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கான். டெண்டர் பிசினஸ் விஷயத்துக்காக ஃபேமிலி வம்புக்கு இழுக்கிறது பொறுக்கித்தனமா இல்லை.
தப்பு. ஃபேமிலி இழுக்கக்கூடாது. ஹர்ஷா, நீ எங்க இங்க? உன் டாடி கிட்ட ஒரு சின்ன வேலை, அதுக்காக வந்தேன். அப்படியா? டாடி அவர் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருங்க. வெரி நைஸ் காய். ஹர்ஷா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னமோ சொல்லிட்டு இருந்தால? ஃபேமிலி இழுக்கக்கூடாது. தப்புன்னு பெரிய மனுஷன் நீயாவது கண்டிச்சிருக்கலாம். ஹர்ஷா, நீ எப்படி பையங்க? இவர்கிட்ட ஒரு வேலை விஷயமா வந்தமா. ரொம்ப நல்ல பையங்க. அவர் என்ன விஷயமா வந்திருந்தாலும் அது நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. எங்க விட்ட? ஃபேமிலி எதுவும் இழுக்கக்கூடாதுன்னு இல்லையா? நான் உன் ஃபேமிலி விஷயத்துல தலையிட்டது தப்பு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் பையனுக்கும் புரிய வைப்பேன் அப்படி செஞ்சேன். என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும் காப்பாத்துறதுக்கு ஒரு பேட் ஃபாதர் இருக்கான்னு சொல்லிட்டு போனேன். என் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ஒரு பேட் சன் இருக்கேன். பேடுன்னா ஒன் டைப் இல்லை, அது ஒரு டைப். நேற்று மார்னிங் உன் பிள்ளை எங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். ஈவினிங் தான் அது எனக்கு தெரிஞ்சது. நைட்டு உன் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். மார்னிங் ஃபிளைட்ல டெல்லிக்கு வந்துட்டேன். மத்தியானம் உன் குடும்பத்தோட க்ளோஸ் ஆயிட்டேன். சாயந்தரம் உனக்கு மேட்டர் புரிஞ்சிருச்சு. நினைச்சதை விட வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அவனுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே புள்ள தானே உனக்கு. கிளம்பிட்டு உன் பொண்டாட்டிய பொண்ணு சாப்பிட்டு பொண்ணு தொல்லை பண்ணுவான். ஹர்ஷா, என்ன கிளம்பிட்ட? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாமே. ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிட்றேன். அந்த வாட்டர் போர்டு இன்ஜினியரோட பையனை கொலை பண்ணல, அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குண்ணா. ஃபேமிலி சைலண்டா தான் இருக்காங்க. ஆனா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவன் தான் தீவிரப்படுத்திட்டு இருக்கான். இன்னும் 2-3 வாய்தா தான் கிடைக்கும். ப்ராசிக்யூட்டர் ஃபேமிலி பத்தி விசாரி. ரொம்ப செல்லமா வளர்க்குற பையனோ பொண்ணோ இருப்பாங்க. ஐயா, ஏதாவது கான்ட்ராக்ட் விஷயமா யாரையாவது மிரட்டினீங்களா சமீபத்துல? ஆமாங்க ஐயா, ஹைவே சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட். ராதானா அதை பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்துக்கிட்டாரு. நீங்க மிரட்டினீங்கல்ல, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். கொஞ்சமும் பயம் இல்லாதவன். நேரா டெல்லிக்கு வந்து ராதாவை ஜாகிரதையா இருக்க சொல்லி எனக்கே வார்னிங் கொடுத்து போறான். இது ராதாவுக்கு தெரிஞ்சா வெறி பிடிச்சதான் செய்வான். நீயே ஹேண்டில் பண்ண. சரிங்க ஐயா, நீங்க சொன்னபடியே செய்யறேன். என்ன போ? ஹலோ சாரு, மறுபடியும் நான் தான். நாம 2 பேரும் மீட் பண்றதுக்கு நாளைக்கு ஈவினிங் 7:30 5 ஸ்டார் ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணிருக்கேன். நீ நானும் போறோம், இது ஃபிக்ஸ்ட். நான் டின்னருக்கு வர மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, மறமாட்டேன். எத்தனை தடவை சொல்றது அப்போ? நானும் கேக்குறது நிறுத்த மாட்டேன்னு தெரியல, அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்? நம்ம 2 பேரும் போறோம், அவ்வளவுதான். இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்தா மூஞ்சி பேந்துருண்டா பேப்பாயில. இந்த மாதிரி செல்ல சாடியெல்லாம் நம்ம மீட் பண்ணும்போது டேபிள்ல வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் போறோம் போறோம் போறோம், அவ்வளவுதான். 7:30க்கு ஹோட்டல்ல டேபிள் புக் பண்றேன். 9 o'clock சக்சஸ் பண்ணிட்டு வரேன். ஹலோ. ஹாய் ஹர்ஷா, நாளைக்கு ஈவினிங் என் ரூம்மேட்க்கு மேரேஜ். இங்க சிட்டில தான். உன்னை ஸ்பெஷலா இன்வைட் பண்ண சொல்லி கண்டிப்பா சொன்னா. இல்ல, எனக்கு அவ பழக்கம் இல்லையே. யூ கேரி ஆன். நான் தான் இருக்கேன்ல, 2 பேரும் சேர்ந்தே போலாம். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. நீ வர, என்ன பிக்கப் பண்ணிக்கிற, நம்ம போறோம் போறோம் போறோம், அவ்வளவுதான். என்ன, உன்னை யாராவது டின்னர் கூப்பிடுறாங்களா? சந்தோஷமா போ. Hey. Hi Charu. Hi Charu. Hi. Come. Hi. எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்கலாம் வந்து? Yeah, just now. ஏன் லேட்டா? இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா நான் ஒரு 2 இருக்குல்ல? minutesல வந்துடுறேன். எங்க? ரெஸ்ட் ரூம்க்கு. Oh, sorry. Carry on.
தெரியாதவங்க வீட்டு விசேஷம், தெரிஞ்சவங்களோட வந்து இங்க மரியாதை இல்லை. யாரா அந்த ஃபிகர்? கேர்ள் ஃப்ரெண்டா? அப்புறம் பேசிக்கலாம், கிளம்பு. இந்த அளவுக்கு பயப்படுறவன் டெல்லிக்கு எதுக்காகடா போன? அம்மா அப்பா தங்கச்சி கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பயம் வீக்னஸ் இருக்கிறவன் எதுக்குடா எங்க கிட்ட விளையாடுறான்? ஆனா பேட் லக், பசங்க எப்போ உள்ள போயிட்டாங்க. அவன் எங்க எந்த பக்கம் இருந்து வருவான்னு தெரியாது. அம்மா அப்பா தங்கச்சி கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் வீக்னஸ் இல்ல, ஸ்ட்ரென்த். 2 நிமிஷத்துல வரேன்னு டைம் சொல்லிருக்கேன். உள்ள போய் உன் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆல் கிளியர். உன் பசங்களுக்கு பிளேஸ் செட் பண்ணிட்டேன். உனக்கு தான் செட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணும்போது பெட்டர் பிளேஸ்ல பிளான் பண்ணுங்கடா. அவன் பாப்பான் இவன் பாப்பான்னு அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு. ஏன் இவ்வளவு லேட்டு? வாங்க போலாம், விஷ் பண்ணிட்டு வரலாம். ஹாய். தேங்க்ஸ் ஃபார் கமிங். இஸ் ஹர்ஷா. Thank you, sir. Hey, hi Charu. Congrats. நல்லா இருக்கீங்களா? ஹாய். ஹர்ஷா, one snap. ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவரு மை ஹஸ்பண்ட் கிரண். ஹாய். இவரு மை ஃப்ரெண்ட் ஹர்ஷா. ஹாய். ஹலோ. ஹாய் சார், நைஸ் டு மீட். பாப்பாவா? சோ கியூட். உன்னோட ஸ்டாப் தானே? இந்த வருஷம் பாப்பாவை ஸ்கூல்ல சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு பிளானிங். ஒரு குழந்தை போதாதா? மறுபடியும் இன்னொரு பிளான் இருக்கு. பாப்பாவுக்கு தொட வேணாமா? இன்னொரு குழந்தைய வளர்க்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இருக்கு. அப்போ வசதி இருக்குங்கிறதுக்காக ஏய் சாரு, பாராச்சா இன்னொரு குழந்தை வேணும்னா யாராவது அனாதை குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்ல. இவ இப்படிதான் பேசிட்டு இருப்பா. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்களேன். இந்த பாப்பாவோட நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு வசதி இருக்குங்கிறப்போ ஏதாவது அனாதை குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாமே ப்ளீஸ். ஷூர் ஷூர். சுதா போலாமா? சரி பாய் சாரு. நீ இன்னும் மாறவே இல்ல. எனக்கு தெரியாம இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்ட கொண்டு போட்டுருவேன். ஓகே பாய். பாய். பை. வாங்க போலாம்.
இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டது சரியா? அவர் முகம் வாடி போச்சு. வேற என்ன பண்றது? இப்படி சொன்னாதான் மனசுல பதியும். என்கிட்ட கூட போனா மலை போல இருக்கு. அப்ப நான் எத்தனை பேரை தத்தெடுத்துக்கிறது? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புள்ளைய பெத்துக்கோ, அதுக்கப்புறம் சொல்றேன். Thanks for the lovely evening. Same here. நான் கிளம்பட்டுமா? Yeah, okay. Good night. Good night. Harsha, you're beautiful. In or out? In and out. Oh my beautiful girl, do you really wanna get on the floor? Oh my pretty girl, let's get a rock and a roll. Oh my beautiful girl, do you really wanna get on the floor? Oh my pretty girl, let's get a rock and a roll. Oh my beautiful girl, do you really wanna get on the floor? Oh my pretty girl, let's get a rock and a roll. Charusila, Sopna Bala, Kannu Fulla, Kada Kumbamela. Romba Nala, China Bola, Ase Gula, Nilite Undala. Hot Mexican tequila, Unne Kandu Vennilavamagum Alla. Oh, பாட்டு செம்ம cute Indian masala. உன் smile love symbol. Charusila, Sapna Bala, Kannu Fulla, Kadal Kumbamela. Romba Nala, China Bola, Ase Gula, Nilite Undala. Oh my beautiful girl, do you really wanna get on the floor? Oh my pretty girl, let's get a rock and a roll. பார்க்கும்போது கிக்கே காமதேவனே தந்த பிளாங்க் செக்கு மர்க்குரி மேகத்தை பூக்களால் செதுக்கிய சிற்பமாய் மாறிய சுந்தரி கண்ணில் வேகமே கிளாமரின் டிக்ஷனரி உன்னதை பார்க்கடல் சீனரி சாருசீலா சொப்ன பாலா Kannu Fulla, Kadal Kumbamela. Romba Nala, China Bola, Ase Gula, Nilite Undala. கொள்ளும் பைசா நெஞ்சனும் குரங்குதா உயிர் கிளைத்தாவது பேச்சிலே ஒலிக்குது சிம்பனி வெண்ணிலா துணுக்குகள் விழியிலே ஜொலிக்குது மின்னிடும் உன்னுடல் வெண்பனி சாருசீலா சொப்ன பாலா கண்ணு ஃபுல்லா காதல் கும்பமேளா ரொம்ப நாளா சைனா போலா ஆசை தூளா நீலதே உன்னால
என்ன நாராயணா புதுசா இந்த பக்கம் வந்திருக்க? விவசாயம் இல்லாம இப்பவே சுத்துப்பட்டு கிராமத்துல 6 விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கேள்விப்பட்டேன். மழை இல்ல, என்ன செய்ய முடியும்? ஏரி தண்ணி பாசனத்துக்கு இருந்தா விவசாயம் நல்லா நடக்கும் பாருங்க. அதுக்காகத்தான் நான் ஏய், கொட்டாம்பட்டி வைன் ஷாப்புங்களுக்கு சரக்கு சரியா போலையாமே. அடுத்த மாசத்துல இருந்து சரியா அனுப்பிச்சு வைங்க. ஓகே சார். வேற என்ன விஷயம் நாராயணா? தண்ணி இல்லாம விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறத தவிர வேற என்ன சொல்ல போறேன்? ஏய், வெயில் காலம் வரப்போகுதுடா. ராத்திரி முழுக்க வேலை செஞ்சு ஜில்லா மொத்தமா சரக்கு அனுப்பிச்சு வைங்க. அந்த ஏரி விஷயத்துல ஏய், கொஞ்சம் அந்த ஏரி எந்த? அந்த ஏரியில வர தண்ணியை வச்சுதான் இதெல்லாம் தயார் பண்றோம். இன்னொரு தடவை அந்த ஏரியை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு வெட்டி போட்டுருவேன். போ. ஏய், போடா. சொந்த ஊரை விட்டுட்டு 2 புள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நீ எங்க போவ, என்ன செய்வ? நான் சொல்றதை கேளுமா. இங்க இருந்து மட்டும் என்ன செய்ய போறோம் நாராயணனே? விவசாயத்தை நம்பி வாழணும். அது பலிக்கலன்னா பூச்சி மருந்த குடிச்சிட்டு குடும்பத்தோட சாகணும். எப்படியாவது அந்த ஏரியில இருந்து நம்ம வயலுக்கு தண்ணியை கொண்டு வந்துடலாம். நான் சொல்றதை கேளுமா. 15 வருஷமா அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து வாழ்ந்து செத்து போயிட்டாரு. இன்னும் அதை நம்புறீங்க? வாங்க. அம்மா அம்மா சொல்ற கேளுமா, நில்லுமா. 520. வெக்கமல்ல, மாறவே மாட்டியா நீ? ஊர்க்காரங்கள காலி பண்ணிட்டு போறாங்களே, அதுக்கு ஒரு கணக்கு வேண்டாமா? இதுல வெக்க எதுக்கு? என்ன நான் சொல்றது? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரையும் ஊரை விட்டு போகாம தடுங்க, கணக்கு குறையும். எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே டார்ச்சரா இருக்கு. என்னடி ஆர்டர் பண்ணலாம்? அதாண்டி பாத்துட்டு இருக்கேன். என்ன ஆர்டர் பண்றது? சர்ப்ரைஸ். இந்தியால உள்ள பில்லியனர்ஸ் அவங்களோட வாரிசுகளை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாரடி? ஹர்ஷா. ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ரவிகாந்த் சாரோட பையன். உன்கிட்ட எவ்வளவு சிம்பிளா பழகுறாரு பாத்தியா? இட்ஸ் அன்பிலீவபிள், ரைட்? Something wrong? No, nothing. அப்புறம் எதுக்கு அவாய்ட் பண்றேன்? ஒண்ணும் இல்ல, வேற வேலையா கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அவ்வளவுதான். ஷியோர்? யா. சாரு, ம், ஐ லவ் யூ. லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா இது வரைக்கும் எதுவுமே இல்லை. டேஸ் அண்ட் இயர்ஸ் அப்படியே கடந்து போயிடுச்சு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். டு பி ஆனஸ்ட், ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமா இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம், ஒரே மாதிரி சிரிக்கிறோம், ஒரே மாதிரி ஃபீல் பண்றோம், ஒரே மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஒன்னாயிட்டா சந்தோஷமா இருக்கும் சாரு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாது, எப்பவும் இருக்கவும் மாட்டோம். உன்னோட ஊரை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாது. சொந்த ஊரோட மண் வாசனை கூட தெரியாம வளர்ந்தவன் நீ. தேவர்கோட்டை கிராமம் தான் உன்னோட ஊரு. உனக்கு எப்படி தெரியும்? எங்க ஊரு? நான் பிறந்ததும் அந்த ஊர் தான். பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை விட்டுட்டு கோடிகள் சம்பாதிச்சதுமே பூர்வீக மண்ணை மறந்து போன பணத்திமிர் பிடிச்ச ரவிகாந்தோட பையன் தான் நீ.
ஊரையே காவல் காத்து சொந்த மண்ணை தெய்வமா மதிக்கிற நாராயணனோட பொண்ணுதான் நான். நாம என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாது. நம்ம 2 பேரோடது வேற வேற உலகம். டேஸ் அண்ட் இயர்ஸ் அப்படியே கடந்து போயிடுச்சுன்னு சொன்னேன். நாம 2 பேரும் பழகின நாட்கள் கூட அப்படிதான் ஜஸ்ட் கடந்து போயிடுச்சு. நான் வரேன் ஆஷா. ஷாக்கிங் கார்த்திக். கம்பெனி போட்ட டெண்டருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல. யாரோ நம்ம தரப்புல போட்ட 2வது டெண்டர் கிடைச்சிருக்கு. அந்த 2வது டெண்டர் போட்டது யாரு அண்ட் வை? அதான் எனக்கும் புரியல. உனக்கு கூட தெரியாத மாதவன்? ஹர்ஷா தான் சார் போட்டாரு. சடனா ஒரு நாள் என்கிட்ட வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயமா யாருக்கும் தெரியாம 2வதா ஒரு டெண்டர் போடணும்னு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய், இப்போ உங்களுக்கு யோகா பண்றத பத்தி சொல்லி தர போறேன். கவனமா கேளுங்க. ஹர்ஷா, நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்ச கான்ட்ராக்ட் நமக்கே கிடைச்சிருக்கு உன்னால. சரி, 2வது டெண்டர் எதுக்காக போட நினைச்ச? உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அவங்கள அதை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம கம்பெனி போட்ட டெண்டர் கோட் பத்தி தகவல் போயிடுச்சுன்னு சஸ்பெக்ட் பண்ணேன். அது உண்மையாயிடுச்சு. நம்ம கம்பெனில இருந்து தான் டிப்பு போயிருக்கு. நம்ம கம்பெனில இருந்தா யாரு தெரியல. பணத்துக்கு ஆசைப்பட்டவன் எவனாவது பண்ணிருப்பான். அதான் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் கேப்பபிலிட்டி ஹர்ஷா. நீ மனசு வச்சா எதையும் சாதிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆபீஸுக்கு வராமலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இதை சாதிச்சிருக்கேன்னா இமேஜின். இஃப் யூர் த பாஸ் யூ கேன் டூ வண்டர்ஸ். இட்ஸ் டைம் ஹர்ஷா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். டேக் யூர் டைம். உனக்கு பிடிச்ச எந்த இடத்துக்கு வேணாலும் போ. என்ஜாய், ரிலாக்ஸ். ஆனா திரும்ப வந்து ஐ எம் ரெடின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி போதும். ஹாய் ஹர்ஷா. ஹே, குட் ஜாப், வெல் டன். ஆஃபீஸ் சீக்ரெட் உன் மூலமா லீக் ஆச்சுன்னு ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா? நீ பண்ண வேலைக்கு அத்தையும் மாமாவும் அவமானப்பட்டு வேதனைப்படுவாங்க. டோன்ட் பிளே வித் ஃபேமிலி. உனக்கு என்ன வேணும்? அவர் நாற்காலியா? அதை பறிக்கலான்னு பார்த்தா கிடைக்காது. உழைச்சி அடையணும் கார்த்திக். நேற்று வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அவன் ஃபேமிலியில இருந்தே ஒருத்தனை விலைக்கு வாங்கி டெண்டரை கம்மியா தானே கோட் பண்ணான். அதுக்கப்புறமே எப்படி மிஸ் ஆச்சு? அவனுக்கு ஒரு மகன் இருக்கானா? கான்ட்ராக்ட் விஷயத்துல அவங்க அப்பாவை நம்ம வார்னிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் டெல்லிக்கு போய் நம்ம ஐயாவை வார்ன் பண்ணிருக்கான். உங்க வரைக்கும் இந்த விஷயம் போகாம என்ன ஹேண்டில் பண்ண சொன்ன. பசங்களை கூட்டிட்டு போன. அவன் சிங்க மாதிரி அழுங்காம குலுங்காம எவ்வளவு ஸ்டைலா பினிஷ் பண்ண தெரியுமா? யாருக்கும் தெரியாம 2வது டெண்டரை போட்டது அவன் தான். அவ எனக்கு வேணும், இப்பவே வேணும். வா வா வா, வந்து காட்டு. ஓ தாயை போல உன்னை ஏந்தி வளர்த்த நிலம் தேவையோடு இன்று அழைக்கிறது. உனது பணிகள் நிறைய இருக்கு, கடமைகளை முடித்திடவா. பாதை புதிது, உந்தன் பார்வை புதிது, திசை யாவும் உன்னை எதிர்பார்க்கிறது. கருணை மழையும் உலகம் நனையும் காலம் இது வாங்கட்டுமா. நிஜத்தை நோக்கி உந்தன் கனவு யாவும் பெரும் பயணம் செய்யும் சுக தருணம் இது. இதயம் முழுதும் உனக்கு இமயம் பெரியதில்லை, புறப்பட்டு வா. நீரும் கூட வெள்ளமாகி மோதுகையில் நீண்ட மலை தொடரும் அழிவிடுமே. பிறவி கடலை திருப்பி அடைக்கும் தருணம் இது, தொலை கட்டி வா. பூமி எங்கெங்கும் உண்டு 100 சரித்திரம், நீயும் உண்டாக்கலாமே நாளை. நேசம் நெஞ்சோடு இருந்தால் தேசம் வசப்படும். வா
சித்தப்பா, ஊர்ல இருந்து 2 காக்காங்க தப்பிச்சு காக்கான்னு கத்திக்கிட்டு மெட்ராஸ் வந்துட்டு இருக்குங்கடா. ஏரியா பத்தியும் நம்ம சம்பாரிச்ச சொத்துக்களை பத்தியும் நிறைய ஆதாரங்கள் சேர்த்துக்கிட்டு நம்ம மேல கேஸ் போட வந்துட்டு இருக்குங்க. சிட்டிக்கு வரத்துக்கு முன்னாடியே பஸ் நிறுத்தி அதுங்களோட சங்கர்த்து சத்தத்தை ஆஃப் பண்ணுங்கடா. என் ஃபேமிலியோட மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? எனக்கே தெரியாதுடா என் ஃபேமிலிக்கு எவ்வளவு இருக்குன்னு. உனக்கு தெரிஞ்சு எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்கு. அப்பாவிங்க ரத்தம். அப்போ உன் ரத்தத்தை கொடுக்க மாட்டியா? ஹலோ, என்ன ரோட்டுக்கு நடுவில் வண்டி நிறுத்தி வச்சுக்கிட்டு எடுங்க. கொடுக்க மாட்டியா? ஒழுங்கா மரியாதையா எடுக்க மாட்டீங்களா? நீ எங்கடா இங்க? அண்ணா, இவன் தானா? இவன் தான். எப்ப பார்த்தாலும் இதே வேலையாடா? போர் அடிக்காதடா உங்களுக்கு? எங்களை அடிச்சதும் டெல்லி வரைக்கும் போனதும் இவன் தானா? ஒரே இடத்துல ஒரே நேரத்துல வசமா சிக்குனீங்கடா எல்லாரும். மினிஸ்டர் பிள்ளையா? டெல்லிக்கு போய் உங்க அப்பா கிட்ட பேசி உனக்கு புரியுற மாதிரி புரிய வைக்க சொன்ன. அவன் கேக்குற மாதிரி கேட்டு இந்த கேனையை அனுப்புனான். இவனுங்களுக்கும் புரியுற மாதிரி தான் சொல்லி அனுப்புனேன். ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டா சொன்னாதான் புரியும் போல இருக்கு. அர்ஜென்ட் வேலையா ஊருக்கு போயிட்டு இருக்கேன்டா. அப்புறம் பேசிக்கலாம், வண்டி எடுக்க சொல்லு. இவங்களுடைய அவனையும் போட்டு தள்ளுங்கடா. பஸ்ல எல்லாரும் வெயிட்டிங். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு நல்லது. வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்ல ஃபேமிலில இன்னும் எவனாவது இருக்கானா? இப்ப எடுத்துறேன் சார்.
தேவர்கோட்டைக்கு எப்படி போனீங்க? நேரா போய் கோயில் பக்கமா திரும்புங்க. தேவர் கோட்டையில என்னப்பா வேலை? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உன் கணக்கு தப்பாயிடுச்சே சத்தியமூர்த்தி. ஆமாப்பா, எப்பவும் நம்ம ஊரை விட்டு போறவங்கள தான் பாத்திருக்கேன். முத தடவையா நம்ம ஊரை தேடி ஒருத்தன் வர்றதை இப்பதான் பாக்குறேன் செய்யுது. 521 கணக்கு மேல போகுது. இந்த பூமி உன் சொந்த பூமி, இத இன்ப லோகம் என மாற்றிடவா. மண்டி போன இருள் மாயமாகிவிட கோடி தீபங்களை ஏற்றிடவா. சும்மா தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. இவர் தான் உதவி பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு தான் உடம்பு முடியல, யாராவது ஆம்பளைங்களை அனுப்பியிருக்கலாம்ல. இந்த வீட்டுல ஆம்பளைங்கிற பேர்ல இருக்கிறது நான் ஒருத்தன் மட்டும் தான்ப்பா. நம்ம கவர்மெண்ட் கொடுத்த பணத்துல 1 ஏக்கரா நிலம் வாங்கி அதுல காய்கறி விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். தம்பி, தம்பி, யார் தம்பி நீங்க? இந்த ஊர்ல ஒரு வேலை விஷயமா வந்தங்க. எங்க படுக்கிறதுன்னு தெரியாம தான் சுத்து பக்கத்துல ஏதாவது லாட்ஜிங் இருக்குங்களா? இந்த சின்ன ஊர்ல லாட்ஜ் எல்லாம் எப்படி இருக்கும் தம்பி? இந்த ஊர்ல நாராயணன் ஒருத்தர் இருக்காரு. ஊருக்கு புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவர் வீட்டுல தங்க வச்சு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணி தருவாரு. உங்களுக்கு சம்மதம்னா கூட்டு